கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளை 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். 107 சங்கீதம் 20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே யூடியூப் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. நிறைய குடும்பத்திலே சாட்சி சொன்னீங்க. ஒரு குடும்பத்திலே 1ஆம் தேதி நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல சாட்சி சொன்னாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு குடும்பத்திலே செய்தியை கேட்டு ஜெபித்தார்கள். அந்த குடும்பத்திலே அவனுடைய மகளுக்கு நார்மல் டெலிவரி. அந்த பேபியினுடைய வெயிட் 4.5 கிலோ. கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னார்கள். எத்தனையோ குடும்பத்திலே இரவு நேரத்திலேயும் காலையில் நேரத்திலும் ஜெபித்து பல அற்புதங்கள், தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த சாட்சியை நான் உங்களோடு சொல்கிறேன். எத்தனையோ சாட்சிகள் ஃபோன் பண்ணி சொல்வார்கள், எல்லாம் சொல்றது கிடையாது. இந்த நாளிலும் அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி. நீங்க இரவும் பகலுமா செய்தி கேட்குறீங்க, அதனால் நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்க்கும்போது, குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலே சகல செழிப்போட வாழ வேண்டும், அது தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் நித்தம் நித்தம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு நம்மளை ஏன் சிருஷ்டித்தார் என்று அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம். காரணம் என்ன? சிந்தனைக்குள்ள எப்பொழுதுமே தீமையான காரியங்கள், கண்களிலே பாவமான காரியங்கள், இதயத்துக்குள்ளே தீமையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள். ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னாங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னாங்க. எனக்கு பிசாசு போராட்டம் என் குடும்பத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கும்போது, வீட்டில் நல்ல டிவி, நாடகம், சினிமா படம் இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் பிசாசு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. பரிசுத்தமா வாழ சொன்னார், மனம் திரும்ப சொன்னார், மன்னிக்க சொன்னார். புது சிருஷ்டியா மாறி கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த நாளில் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ உலகத்தில் தீமையான காரியத்தை விலக்கி நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்மளை அதிசயமாக இந்த 2022ஆம் ஆண்டிலே ஜீவனோடு வைத்திருக்கிறார். கடந்த வருஷத்திலே எத்தனையோ மரணங்கள், ஆனாலும் இந்த 2022ஆம் ஆண்டிலே நாம் உயிரோடு இருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரங்க இறந்திருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இறந்திருக்காங்க, சில குடும்பத்தில் கணவர் இறந்திருக்காங்க, சில குடும்பத்தில் வீட்டில் இழந்து போய் தவித்து கொண்டு ஜெபிக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் உண்டு. எங்க வீட்டிலேயே போன வருஷத்துல பல பிரச்சனைகள். இப்படி கொரோனா நிமித்தமாக பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏராளம். ஆனால் இந்த 2022 நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எப்படி என்று நாம் பார்க்கும்போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. நம்முடைய தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். நிறைய குடும்பத்துல இரவும் பகலுமா ஜெபித்தீங்க. ஒரு குடும்பத்துல வெளிநாட்டில் இருக்கும்போது ஜெபித்து தன் சொந்த தேசத்துக்கு கிளம்பி வந்து சாட்சி சொன்னார்கள், என் மகள் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான். இன்னொரு குடும்பத்திலே உபத்திரத்தோடு வெளியில இருந்தாங்க வெளிநாட்டிலே, ஆனால் பல போராட்டம், ஜெபித்து ஜெபித்து தன் சொந்த தேசத்துக்கு வந்து விட்டார்கள். எத்தனையோ குடும்பத்தில் சாட்சி. அவர்
தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. எப்படி குணமாக்குறார்? வசனத்தை அனுப்பி தான் குணமாக்குவார். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சீட்டு எழுதி ஒரு மாத்திரை வாங்கி ஒரு கடையில போய் நம்ம மாத்திரை போட்டு ஊசி போட்டு நம்ம குணப்படுத்துறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனிடத்தில் வரும்போது அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? நீங்க வசனத்துக்குள்ள வாங்க. ஒரு மாத்திரை கையில இருக்கு. காலையில நைட்டும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க டாக்டர். கரெக்டா சாப்பிட்டாதான் அந்த வியாதி குணமாகும்பாங்க. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனிடத்துல வந்தால் பத்தாது. இரவும் பகலுமாக வசனத்தை சாப்பிடணும். வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள போகணும். அந்த வசனம் போய் கிரியை செய்யும். நம்மளை குணமாக்கும். நமக்கு விடுதலை தரும். நமக்கு ஆரோக்கியம் தரும். நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே நடத்தி, பரிசுத்தமான வழியில நடத்தி, நீதி உள்ள பாதையில நடத்தி, விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நம்மளை மாற்றி, நம்முடைய தேவன் நம்மை குணமாக்கி ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 2008 எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டாங்க. ஆனா 2014 2015 தான் முழுசா தெரிய வந்துச்சு. 50-55 லட்ச ரூபாய் காணும். எல்லாம் வீடு விட்டாச்சு, நஷ்டப்பட்டாச்சு, பல அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே வந்துட்டு. ஆனா வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சு, அதை தியானிக்க ஆரம்பிச்சு, அபிஷேகங்களை தந்து, இப்படி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்தா மட்டும் பத்தாது, வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த வசனம் நமக்குள்ள போகும்போது, ஓ பொய் பேசுனா கர்த்தருக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டேன். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, துன்மார்க்கன் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்கள் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம துன்மார்க்கமா இருக்குமா, நீதிமானா இருக்குமா, அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். காலையில வெளியில போகும்போது செல்போன்ல சார்ஜ் சொல்லி பாத்தீங்களா? இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, சார்ஜ் குறைஞ்சிட்டா இருக்கா? சார்ஜ்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல சார்ஜ் போடுவீங்க. அதே போல காலையில வெளியில புறப்பட்டு போகும்போது உண்மையா பேசிருப்பீங்க, வெளியில போய் பொய் பேசியிருப்பீங்க, வெளியில போய் ஏதாவது தவறான காரியம் இருக்கா, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். இந்த நாள்ல நான் என்ன தப்பு பண்ணினேன்? நைட் நேரம் ஆயிட்டா, அப்பா இன்னைக்கு நான் இந்த காரியத்துல உண்மையா இல்லப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வாழும்போது நாம் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலே பரிபூர்ண ஜீவனோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. உங்க வாழ்க்கையிலே எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் மூலியமா பேசி உங்களோடு பேசியிருக்கிறார். சில குடும்பத்திலே காலையில நான் என்னெல்லாம் யோசித்தனோ அது எல்லாவற்றையும் இன்னைக்கு காலையில எனக்கு தேவனோட வார்த்தை மூலியமா கிடைத்துன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தை சாட்சி சொல்லியிருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரம் எனக்கு தூக்கம் வரல, அப்போ அந்த செய்தியை கேட்டேன், என்னோட வாழ்க்கையில உள்ள அந்த உபத்திரத்தை எல்லாம் நீ சொல்லும்போது எனக்கு இன்பமான தூக்கம் சொல்லி சாட்சி சொல்லியிருக்காங்க. இப்படி எத்தனையோ குடும்பத்துல வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். இந்த இரவுக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உம்முடைய பாதவெளியில வந்து நிக்கிறோம். நாங்க எல்லாரும் குறைகள் குற்றங்கள் உள்ள பாத்திரம் தான். எங்களை மன்னிங்கப்பா. வீண் வார்த்தை இருந்தா மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சில குடும்பத்திலே அப்பா படம் பார்க்கறதுல அடிமையா இருக்காங்க, சில குடும்பத்திலே நாடகம் பார்க்கறதுல அடிமையா இருக்காங்க, சில குடும்பத்திலே டிவி கேம், இப்படி பல காரியங்கள், சில குடும்பத்திலே செல்போன் கேம்ல அடிமையா இருக்காங்க. எந்த குடும்பத்திலே எந்த பாவ அடிமையா இருக்காங்களோ அந்த காரியத்துல என் இயேசு ராஜா மீட்டு எடுக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே இந்த நாள்ல நான் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்துட்டேன்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்துல யோசிக்கிறாங்கப்பா. அந்த குறைகள் குற்றங்களை மன்னித்து இரவு நேரத்துல இன்பமா நித்திரைத்தாங்க, சமாதானமா நித்திரைத்தாங்க. விசேஷமாக எந்த குடும்பத்திலே இப்பொழுது இன்னும் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சகல உபத்திரத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். நிறைய குடும்பத்திலே
சாட்சி சொன்னாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமா சில குடும்பத்திலே அப்பா அந்த இரவு நேரத்தில இணைந்திருக்காங்க. அப்பா அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில கடன் உபத்திரவம் மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்திலே இந்த எண்ணங்களோடு, இந்த சிந்தனையோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்தையும் மாற்றித் தர வேண்டும். ஒரு குடும்பத்திலே என் தேவன் இந்த 2022லே என் கற்பத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா உபவாசம் போட்டு ஜெபித்துட்டாங்க. அதே நேரத்தில் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. என் தேவன் அப்பா அந்த குடும்பத்துக்கு மனமிறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க. தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசீர்வதிங்களே அந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்திலே டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க. அப்பா ஒரு குடும்பத்திலே டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி பயப்படுறாங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. ஒரு குடும்பத்திலே அப்பா வயசான அம்மா ஜெபிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு, என் பேரம்பேத்திக்கு இப்படி இப்படி சூழ்நிலை இருக்கு. திருமணம் எனக்கு கடந்து போகுதுன்னு சொல்லி அப்பா அந்த குடும்பத்தில பல பேர் ஜெபிக்கிறாங்க ராஜா. அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது. என் இயேசு ராஜா ரட்சிக்கப்பட்ட மணவாளன், ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியை ஆயத்தப்படுத்திதாங்க உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா விபச்சார நிமித்தமாக, சில குடும்பத்திலே போதை காரியங்கள், மதுபான அடிமையில, சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரியம், பில்லி சூனியம், ஏவல் நிமித்தமாக, சில குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா பிரிந்து போயிருக்காங்களோ, அப்பா பல பிரச்சனையில உபத்திரத்துல இருக்காங்களோ, எல்லா கிரியிலும் அடிபட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்திலே எந்த உபத்திரங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ற சகல சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் எல்லா கிரியிலும் அடிபடட்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைபடட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமாக அப்பா இரவு நேரத்துல கெட்ட சொப்பனம், அசுத்தமான காரியம், செத்த கிரியை எந்த வீட்டுக்கு விரோதமாக இரவு நேரத்தில் பயத்தை கொண்டு வருகிறதோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்பட்டு ராஜா. சில குடும்பத்தில் விபச்சார கிரியை பார்க்குறாங்க. அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்பட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்னால் இயேசு நாமத்தினாலே அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய பாதுகாப்புகளை அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு ராஜா இந்த நாளில் யாரும் வெளியில புறப்பட்டு விட்டாங்களோ சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்தில் வாகனத்தில் புறப்பட்டு விட்டாங்க. சகல காரியத்தையும் பாதுகாத்தீங்களா அந்த கிருபைக்கா நன்றி. வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டு வராங்க. பாதுகாத்தீங்களா அந்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்களோ, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்களோ, அப்பா நர்ஸா வேலை பார்க்குறாங்களோ, டாக்டரா வேலை பார்க்காங்களோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ, இன்னுமாக அப்பா சில குடும்பத்திலே அப்பா ஆர்மியில வேலை பார்க்காங்க, சில குடும்பத்திலே போலீஸ்ல வேலை பார்க்காங்க, சில குடும்பத்திலே நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ல அப்பா கம்பெனிலே, சில குடும்பத்தில் செக்யூரிட்டி வாட்ச்மேன், யாரெல்லாம் இரவு நேரத்திலே அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாத்துங்க. இரவு நேரத்தில் சகல விதமான பாதுகாப்பு வேண்டாஜா. முன்னும் பின்னுமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்க. அவங்க குடும்பம் முழுவதும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்திலே பயத்தோடு வேலைக்கு போறீங்க. கர்த்தர் உங்களோடு வருகிறார். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. லாபா தூரி ஹாலாமரா ஷாபா துனி ஹாலாஹாரது சகல காரியத்தையும் அப்பா உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க உங்க பிள்ளைகளை கூட இருங்க. சில குடும்பத்துல அப்பா போர்ட் தொழில் போயிட்டு இருந்தாங்க. சில குடும்பத்துல விவசாயம், சில குடும்பத்துல அப்பா கம்பெனி வச்சுக்காங்க, சில குடும்பத்துல வியாபாரம் பார்க்காங்க, சில இடத்துல நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. என் தேவன் உதவி செய்து சகல காரியத்தை மீட்டு தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமாக நான் வாழ்வதா மறிப்பதா, நான் என்ன செய்ய, வீடு கட்டுறது பாதியில இருக்கு, திருமண காரியத்துல தேவைகள் இருக்கு. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து பல லட்சம் ரூபாய் அப்பா கட்ட வேண்டியிருக்கு. சில குடும்பத்துல இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பல கடன் பிரச்சனைகள். என் இயேசு ராஜா சகல விதமான பிரச்சனைகளை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துல எல்லா தடைகள் கட்டுகள் எல்லாம் உடைபடும் ராஜா. இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அடிபடும் ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை அப்பா எந்தெந்த காரியத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா கிரியிலும் அடிபடும் ராஜா. இந்த இரவு நேரத்திலே இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ராஜா. ஒவ்வொரு குடும்பம் பள்ளிகை பெருகட்டும். இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறும் ராஜா. அப்பா தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி என் இயேசு ராஜா இந்த வருஷத்திலே இந்த 2022ஆம் ஆண்டிலே என் இயேசு ராஜா சகல விதமான காரியத்தினாலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அப்பா விசேஷமா உங்களுடைய பிள்ளைகளே உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பி அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான வாசல் தரப்படட்டும். விசேஷமா முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எல்லா வாசலும் தந்து விடுங்க. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. சகல வாசலும் தந்து விடுங்க. சில குடும்பத்துல வேற நாட்டுல இருக்காங்க ராஜா.
சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சகல வாசல் திறந்து விடுங்க என் இயேசு ராஜா. அப்பா சில குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக அப்பா எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க. என் இயேசு ராஜா அந்த வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் விளக்க என் இயேசு ராஜா குடும்பத்தை ஆசுறீங்க. சில குடும்பத்துல டீச்சர் அப்பா ஜெபிக்கிறாங்க ராஜா. அப்பா அவங்களோட வாழ்க்கையில உபத்திரங்கள் அதிகமா இருக்கு, அந்த எல்லா பிரச்சனைகளும் மாற்றிட்டாங்க. இரவு நேரத்துல சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில சிறு பிள்ளைகள் அட்மிட் ஆயிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா என் குடும்பத்துல இவ்வளவு உபத்திரம் சொல்லி அப்பா ஆஸ்பத்திரி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே இந்த நாளில் அந்த குடும்பத்தை சகல உபத்திரத்தையும் மாற்றி தர வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஆபரேஷன் அப்பா தியேட்டர்ல நிக்காங்க ராஜா. அந்த குடும்பத்திலே சகல வாசம் திறந்து விடுங்க, பத்திரமா மீட்டு தாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே கேன்சர் நிமித்தமாக அப்பா கிட்னி ஃபெயிலியர்ல, ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்திலே தலையில பிரச்சனைங்க, நரம்பு பிரச்சனைங்க, சில குடும்பத்துல காலில் பிரச்சனைங்க, சில குடும்பத்துல முதுகுல பிரச்சனைங்க, சில குடும்பத்துல யூரின் ப்ராப்ளம்ங்க, சில குடும்பத்துல அப்பா நீர் கட்டிக்கங்க. எந்தெந்த பலவீனத்தோடு சில குடும்பத்துல அப்பா விசேஷமாக அப்பா பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு சில குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்பா. சில குடும்பத்துல வைரஸ் நிமித்தமாக காய்ச்சல், சளி, எந்தெந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் வேதம் சொல்லிட்டு இப்பொழுது தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உம்முடைய கிருபைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். அப்பா விசேஷமா எந்த குடும்பத்தை இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா தடைகளும் விலக்கி சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறங்கி வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா சமாதானம், எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் இறங்கி வந்து ராஜா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தா அப்பா சகல விதமான நன்மைகளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பா சமாதானம் இருக்கு ராஜா. நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ளே விசேஷமா எல்லா காரியம் மாறட்டும். எங்க வீடு முழுவதும் குட்டி பரலவம் மாறட்டும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் விசேஷமாக முன்னும் பெண்ணுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க ராஜா. அந்த வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிவட்டும். விசேஷமா அந்த வீடு முழுவதும் தேவனோட அக்கினினால் மூடுங்க ராஜா. இரவு நேரத்துல வரக்கூடிய அப்பா எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தாங்க அப்பா. விசேஷமாக இரவு நேரத்துல இன்பமா நிறுத்தாங்க. கெட்ட சொப்பனை எல்லாவற்றையும் விளைத்தாங்க. அதிகாலை வேலை துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க. அதிகாலை வேலை எங்களை எழுப்பிடுங்க ராஜா. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நிறைய குடும்பத்துல இரவு நேரத்துல தூக்க வராமல் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா பலவீன கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படட்டும். சில குடும்பத்துல நைட் நேரம் ஆயிட்டுனா மரண பயம், தனிமையான சூழ்நிலை, கணவர் இல்லை, பிள்ளைகள் பார்க்க வரல, சில குடும்பத்துல வயசாயிட்டு, சில குடும்பத்துல பலவீனம், சில குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்துல எந்த உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா உபத்திரத்துல மாற்றி இரவு நேரத்துல இன்பமா நிறுத்தி தந்து நீங்க எங்க வாழ்க்கையில எங்களுடைய சரீரத்துல அப்பா நீங்க கூட இருக்க ராஜா. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய ஜீவன்களை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா பிரச்சனைகளும் மாற்றி விடுங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி விடுங்க. நாளைக்குள்ள காரியத்தை நீங்க பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்துல இன்பமா நிறுத்தாங்க. அதிகாலை வேளையிலே உங்க பாதவில்லை கண் விழிக்க கிருபை செய்யுங்க. நாளைக்குள்ள சகல காரியத்தையும் அப்பா விசேஷமா நீங்க பொறுப்படுத்துங்க. நாளைக்குள்ள காரியத்தை நிறைய குடும்பத்திலே தாகத்தோடு இருக்காங்க. நாளைக்கு எனக்கு இப்படி பொசிஷன் சொல்லி அப்பா பல காரியங்களை யோசிக்கிறாங்க. நாளைக்குள்ள காரியங்களை யோசிக்கும் போது சில குடும்பத்தை தூக்க வர மாட்டுக்கு அப்பா அந்த இரவு நேரத்தை இன்பமா நிறுத்தாங்க. நாளைக்குள்ள காரியத்தை அப்பா உங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசு ராஜா நீங்க நிறைவேற்றி விடுங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அன்னோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக ஜெபித்துள்ளோம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களும் தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்டிப்பா செல்போன் ஆஃப் பண்ணுவீங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா காத்திருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.